உங்கள் பேர்? என் பேர் சந்தியா. எங்கேருந்து வரீங்க சந்தியா? நாங்கள் வந்து தாளம்பூரில் இருக்கோம். born in Mumbai, brought up in Hyderabad. கல்யாணம் ஆனது வந்து டு an army officer. உங்களுக்கு என்ன வயசில் கல்யாணம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் லைக் எனி நார்மல் கேர்ள் கெட்டிங் மேரிட் 23-24. ஓகே. அதுக்குள்ளே நீங்கள் படிச்செல்லாம் முடிச்சிருந்தீங்க? அதில் படித்து முடிச்சிருந்தீங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான்? அரேஞ்ச் மேரேஜ், ஆமாம். சரி, உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க? எனக்கு 2 குழந்தை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பையன், பாய். ஓகே. அவருக்கு இப்போ என்ன வயசாச்சு? நான் இப்போ ஒரு கிராண்ட் மதர். எக்ஸலண்ட். ரெண்டாவது தான் உங்களுக்கு? ரெண்டாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பொண்ணு, இன்டெலெக்சுவலி சேலஞ்சு. உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு எப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? எனக்கு குழந்தை நார்மல் டெலிவரி, எவ்ரிபடி வெரி ஹாப்பி. அப்புறம் ஒரு டிஸ்சார்ஜ் ஆகி எல்லாம் போயாச்சு. தென் 1 month அப்புறம் ரிவ்யூ வந்தப்போ பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு இந்த குழந்தை கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னார். என்னடா சரியில்லை? வேற என்னெல்லாம் அந்த ஒரு மந்த்தில் குழந்தை பண்ணமோ, ஃபீடிங் அண்ட் மோஷன் எல்லாமே வாஸ் கோயிங் ஆன் நார்மல், ஸ்லீப் பேட்டர்ன் நல்லாவே இருந்தது. என்னடா இப்படி சொல்கிறாரே பார்த்தப்போ இதுக்கு வந்து மென்டலி ரிட்டார்டடாக இருக்குமோ குழந்தை போல இருக்கு அப்படின்னார். அது கேட்டது தான். அது பிறக்கத்தை அப்பாவும் கூட கிடையாது, அவர் வந்து ஃபீல்டில் இருந்ததுனால லீவ் எல்லாம் வர்றது கஷ்டம். நீங்கள் ஹஸ்பண்டை பிரிஞ்சு ப்ரெக்னன்சி டைமில் எவ்வளோ நாள் இருந்தேன்? அது ஆஃப்டர் ப்ரெக்னன்சி 3-4 months. 3-4 months. உங்களுக்கு அதோட டென்ஷன் ஒன்று? அதெல்லாம் ஒரு டென்ஷனும் இல்லை. இந்த மாதிரி சர்வீஸில் இருக்காலே அந்த மாதிரி டென்ஷனும் கிடையாது. ஏன்னா ஐ ஹாப்பிலி லுக் ஃபார்வர்ட் ஒரு ஆர்மி ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல. இப்போ டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் அதை ஏதாவது ஃபாலோ பண்ணீங்களா? அப்புறம் இவர் கூட போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு ஒரு டாக்டர் சொன்னார், திஸ் இஸ் சம்திங் கால் டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம்னா அது வந்து மரபணு குறைபாடு சொல்லுவா தமிழில். அது ப்ரெக்னன்சி டைமில் ஸ்க்ரீனிங் இருக்குமே? இப்போ இருக்குது. அந்த காலத்தில் அத்தனை அவேர்னஸ் இல்லை. அண்ட் நம்ம ஃபேமிலியில் அந்த மாதிரி ஒருத்தரோ யாரோ அந்த மாதிரி இருக்கிறவாளே நமக்கு தெரியாது. அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் 27-28 இல்லையா? அப்போது இந்த மாதிரி ஒரு டவுட்டும் கிடையாது. அதுக்கு தேவையான நாலேஜ் இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. அப்போ இன்டர்நெட்டும் கிடையாது.